இளைஞர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க போதைப் பொருளில். அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இன்றைய இளைஞர்கள் நற்செயலை நோக்கி செல்ல வேண்டும். போதை அடிப்பட்டு வாழ்க்கை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் கல்வி படிக்க அனுப்புகிறாங்க இளைஞர்களை. ஆனால் கல்லூரி சேர்ந்த பிறகு போதைக்கு அடிக்ட் ஆகி சில மாணவர்கள் போதைக்கு அடிக்ட் ஆகி அவங்க வாழ்க்கையே வீணாகிடுது. இது ஆண்கள் மட்டுமல்ல, பெண்கள் தான் அதிகமாக ஹோட்டலில் பார்த்திங்கன்னா போதைப் பொருளோடு நாட்டியம் ஆடிக்கொண்டு சீர்கெட்டு அழித்து கொண்டிருக்கின்றார்கள், வாழ்க்கை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தீர்வு என்னவென்றால் ஒவ்வொரு கல்லூரி பேராசிரியர்களும் பாடம் கற்கும் பொழுது சுற்றுச்சூழலை பற்றி அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும். எப்படிலாம் வாழ்க்கையில் இருக்கணும், எப்படிலாம் முன்னேற வேண்டும், டெய்லி படிக்கணும், ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு பேராசிரியர்கள் அவங்களுக்கு கல்வி எஜுகேஷன் சொல்லித்தரணும். அழிவு பாறையை நோக்கி போக வேண்டாம் சொல்லிட்டு அவங்களுக்கு டீச் பண்ணணும். ஐயா, பெண்களும் ரொம்ப தமிழ்நாட்டில் பாதிக்கப்படுறாங்க. அதை தடுத்து நிறுத்த ஏதாவது வழிமுறை இருக்கா? ஐயா, மிக அருமையான கேள்வி. பெண்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க சார். பாதுகாப்பே இல்லை பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதுக்கு அரசாங்கம் பல செயல்கள் செய்கிறது. பெண்கள் பாதுகாப்பு இருக்குது. என்ன பண்ணணும்னா, எங்கே வெளியே வேலைக்கு போனாலும் சரி, வீட்டிலேருந்து எங்கே வெளியே போனாலும் சரி, அவங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு சப்போர்ட்டிவ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆண் துணை இருக்கணும். அது மட்டும் இல்லைனாலும் ஒரு செல்ஃபோன் கையில் இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை இமீடியட்டாக உடனே வாட்ஸ்அப் அனுப்புறது, இல்லை ஸ்பாட் மெசேஜ் அனுப்புறது, அது மாதிரி இருந்தால் உடனே இந்த இதை நம்ம பெண்கள் இதை தடுப்படலாம். ஐயா, குழந்தைகளும் கடத்தப்படுறாங்க, கடத்தி கொல்லப்படுறாங்க. அது உடல் உறுப்புலாம் விற்று பணம் சம்பாதிக்க முயற்சிக்கிறாங்க. அதை தடுக்க ஏதாவது வழிமுறை இருக்கா? இது மிகவும் கவலையான ஒரு கேள்வி சார். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அயல் நாட்டு மாநிலத்துலேருந்து வளராக அந்த இந்திக்காரங்க பார்த்திங்கன்னா உடல் உறுப்பை எல்லாம் எடுத்து ஓடிட்டு விற்கிறானுங்க, வெளியே விற்று காசாக்குறாங்க. குழந்தைய ஒரு சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு 6 குழந்தை ரோல் நடந்து போயிருக்கும்போது அப்படியே கடத்தி கொண்டு போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் கொலை பண்ணி உறுப்புகளை விற்று அதை காசாக்கி சாப்பிட்றாங்க. அதுக்கு ஊரே கண்டிக்கணும். அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணணுன்னா இதை என்ன பண்ண ஊர் மக்கள் கண்டிக்கணும். மக்கள் யாரெல்லாம் இந்திக்காரங்களாம் அவங்க நிற்க வச்சு அடித்து வெளியே அனுப்பணும். அனுப்பிச்சு ஈஸியாக குறையும் சார். சார், இப்போ போக்குவரத்து வச்சு சாலை வச்சுலாம் தமிழ்நாடு ரொம்ப பாதிக்கப்படுது. அது சம்மந்தமாக சில வார்த்தை. போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்படுதுன்னா, இப்போ வண்டியில் போகிறாங்க, நீங்கள் மெதுவாக போகணும். இப்போ எவ்வளோ பைக்கில் போகிறீங்க, ஆட்டோவில் போகிறீங்க, எல்லாம் போகிற மெதுவாக சென்றால் இந்த போக்குவரத்து பாதிப்பே இருக்காது. வேகமாக ஸ்பீடாக போனால் ஒருத்தர் போயிட்டே இருக்காங்க வாழ்க்கையில். அதனால டிராஃபிக் நிறையா ஆகுது. பொறுமையாக போனீங்கன்னா இந்த டிராஃபிக் உள்ளாகாது. அழகாக நம்ம போக்குவரத்து கட்டுப்படுத்தலாம். அழகாக வேலைக்கு போகலாம், கம்பெனிக்கு போகலாம், கல்லூரிக்கு போகலாம், அவங்க வேலையை ஈஸியாக பார்க்கலாம். பொறுமையாக போனால் போக்குவரத்து இந்த இருக்காது. எல்லாருக்கும் என்ன அவசரம், உடனே இப்போயே போய் ஆகணும், இப்போயே வேலைக்கு போன சொல்லிட்டு ஓவர் டாக் அடித்து போய் பல ஆக்சிடென்ட் ஆகுது. ஆட்டோக்கள் எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுது, பைக் ஆக்சிடென்ட் ஆகுது. இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நாங்கள் அரசாங்கம் எவ்வளோ தான் ஹெல்ப் பண்ண முடியும். மக்கள் தான் விழிப்புணர்வோடு பொறுமையாக வண்டியை ஓட்டணும். பொறுமையாக வண்டியை ஓட்டினா இந்த ஆபத்து ஏற்படாது. ஐயா, இப்போ தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது, அதை பற்றி சில வார்த்தைகள். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸாக வெற்றி பெறும். நான் உறுதியாக சொல்கிறேன். திமுக காங்கிரஸாக வெற்றி வாகை சூடும். தமிழ்நாடு திருப்பி இடம்பெறும். நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திருப்பியும் ஆட்சியில் இருப்பார். அவருக்கு வாழ்த்துக்கள் கூறுகின்றேன். ஐயா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமர் ஆவாரா, அதை பற்றி சில வார்த்தைகள். அது வாய்ப்பு இல்லை சார். ஐயா, இப்போ அகாடமி ஐஏஎஸ் அகாடமி படிக்கிறாங்களே, அதனால என்ன பலன்? இன்றைய இளைஞர்கள் ஐஏஎஸ் அகாடமி 12th முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ஐஏஎஸ்சியில் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க. அது மிக அருமையான கோர்ஸ். இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் லேர்ன் த நாலேஜ். அவங்க படித்த முடியாது ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆகலாம், ஒரு கம்பெனியில் நல்ல பொறுப்பில் போகலாம், நிறைய அறிவு வளரும், நிறைய பேர் டியூஷன் எடுக்கலாம், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், நாலேஜ் டெவலப் ஆகும், நல்ல ஒரு மேன் பவர் ரிசோர்ஸ் அதிகமாகும், மக்கள் விழிப்புணர்வு கிடைக்கும். ஐயா, மாண்புமிகு தமிழ் முதல்வர்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெண்களுக்கு வசதி பண்ணிக்குது, அதை பற்றி சில வார்த்தைகள். ஐயா, அதை வரவேற்க வேண்டிய பதிவு சார். மாதம் 1000 ரூபாய் தரார் பெண்களுக்கு. அது தொகை பெண்கள் மிக உதவுமாக இருக்கும், குடும்பத்துக்கு பயன்படும்.
ஐயா இலவச பஸ் பாஸும் கொடுக்குறாரு பெண்களுக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். மாண்புமிகு முதல்வர்கள் நம் தமிழ்நாட்டிற்கு பெரிய கண்களாக மகளிருக்கு பல வசதி செய்து கொண்டிருக்கின்றார். இப்போ போக்குவரத்து சாலையில் செலவு இலவச டிக்கெட் தேர்வில் தராங்க. அது ரொம்ப அவசியம். எவ்வளோ ஏழை குடும்பம் இருக்குது, வயசானவங்க, பள்ளிக்கு போகிற மாணவிகளுக்கெல்லாம் கையில் வந்து பணம் இல்லாமல் இருக்காங்க. அது ரொம்ப பயன்படுது. அவங்க பள்ளிக்கு போகிறாங்க, கல்லூரிக்கு போகிறாங்க. அந்த வெளில ஒயிட் போர்ட் பஸ் ஏறுறப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கும் இலவச டிக்கெட்டு. அது ரொம்ப பயன்படுது. எல்லாம் வேலைக்கு போகிறாங்க கூட வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சுட்டு வராங்க. குடும்பத்தை நிம்மதியாக பாதுகாக்கிறாங்க. ஐயா உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணி செய்றீங்க அதை பற்றி சொல்லுங்கள்.